அன்புக்குரியவர்களே, முழுக்க கார்ப்பரேட் வணிகமாகிவிட்ட மருத்துவத்துறையை பற்றி சமீபத்தில் ஒரு காணொளி போட்டிருந்தேங்க. அதை ரொம்ப பேர் விரும்பி இருந்தீங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப மனசுக்கு என்கரேஜிங்காக இருந்து அந்த காணொளி போட்டு ஒரு வாரம் கழித்து சொந்த ஊருக்கு ஒரு தேர் திருவிழாவுக்காக போயிருந்தேங்க. அதில் கலந்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனேன். அப்போ என்னுடைய அலைபேசிக்கு ஒரு கால் வந்தது. அதாவது ஒரு செயற்கை கருவூட்டல் மையத்தினுடைய பேரை சொல்லி அதனுடைய டாக்டர் எம்டி மேடம் பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏன் இவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சரிம்மா கொடுங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப பழக்கமான குரல் உண்டு. ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னாங்க. சாரி மேடம், என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னு. என்ன சார் இது? சுதா பேசுகிறேன் சார், டாக்டர் சுதா. பேரை மாற்றிருக்கேங்க. டாக்டர் சுதா பேசுகிறேன் சார், எப்படி நல்லா இருக்கீங்களான்னாங்க. மை காட், எப்படி மேடம் மறக்க முடியும் உங்களை? உங்களுடைய சர்வீஸ் மருத்துவத்துறைக்கு யாரால் மறக்க முடியும்? திடீர்னு ஐவிஎஃப் சென்டர்னுடைய எம்டி பேசுகிறாங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல மேடம். சார் உங்களை பார்க்கணும், வரீங்களா அப்படின்னாங்க. வந்திருக்கேன் மேடம், 2 நாள் இங்கே இருப்பேன், நாளைக்கு வந்து பார்க்குறேன். அதே கிளினிக் தானே மேடம்னு. அதே இடம் தான் சார், வாங்க அப்படின்னாங்க. மறுநாள் வந்து அவங்க கிளினிக் இருக்க இடத்துக்கு போனாங்க. கிளினிக் இருந்த இடத்துல கிளினிக்கை காணும். 40 பெட்டோட அவ்வளோ பெரிய மகப்பேறு மருத்துவமனை செயல்பட்ட இடத்துல பக்காவாக ரீமாடல் பண்ணி ஐவிஎஃப் சென்டர் செயற்கை கருவூட்டல் மையம் இருக்குங்க. அதே டாக்டர் அம்மா தான், டாக்டர் சுதா தான். மகப்பேறு மருத்துவமனையை மூடிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. உள்ளே போனேன், மேடம் இருந்தாங்க. சூப்பராக ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. பக்கா கார்பரேட் லுக்குங்க, சென்ட்ரலைஸ்டு ஏசி. போய் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எவ்வளோ பெரிய சேவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் இந்த ஊருக்கு? 40 பெட்டு, ஒரு நாளைக்கு 5 பிரசவம் வரைக்கும் கூட பார்த்துருக்கீங்க. எப்படி இதை விட்டீங்க? உங்களுடைய சர்வீஸ் இந்த ஏரியாவுக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு. சர்வீஸ் வேணுமான்னு கேட்குறீங்களே சார், உயிர் வேணுமா இல்லையான்னு நான் கேட்பேனா இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு பீடிகை போட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி மேடம், என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் கிளினிக்கை மூடினீங்க, ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு. சார், மருத்துவ சேவை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருமானம், 3வது உயிர். இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எது சார் மோர் வேல்யூபிள் அப்படின்னாங்க. உயிர் தான் மேடம் அப்படின்னு. அந்த உயிருக்கே ஆபத்துன்னும் போது மருத்துவ சேவையாவது பணமாவது வேலையை பாருங்கள் சார். என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. சார், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நேரங்காலம் பார்த்தது கிடையாது. வர்ற எல்லாரும் சிசரியன் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணுன்ட்டு வற்புறுத்தி அவங்கக்கிட்ட காசு பிடுங்குற ஆள் நான் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், மேடம் உங்களுடைய சர்வீஸ் இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும் மேடம் அப்படின்னு. சார், ஒரு நாளைக்கு 5 பிரசவம் வரைக்கும் கூட பார்த்துருக்கேன் சார். மோஸ்ட்லி எல்லாமே இயற்கையாக டெலிவரி ஆகணும், நேச்சுரல் டெலிவரி அப்படிங்கிறத நான் விரும்புவேன் சார். அதனால் என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 4 நாளைக்கு முன்னையே, டியூ டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னையே இங்கே அட்மிட் பண்ண வச்சு அவங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட் கொடுத்து நேச்சுரல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவேன் சார். லாஸ்ட் இயர் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு சார், பேப்பர்லாம் வந்தது. நீங்கள் தான் கோயம்புத்தூர் போட்டிங்களே, உங்களுக்கு தெரியல அப்படின்னு. என்ன மேடம் அப்படின்னு. என்னுடைய ரொம்ப நாள் குடும்ப நண்பர் சார் ஒருத்தர், ஜாதி கட்சி தலைவர். அவருக்கு ஒரே பொண்ணுங்க. 19 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சார். நான் அப்பயே சொன்னேன், இவளுக்கு போய் 19 வயசுலேயே இப்படி கல்யாணம் பண்ணுறீங்களே, அவள் காலேஜு அது இது முடிச்சுட்டு ஒரு 22, 23 வயசில் பண்ணலாமே அப்படின்னு. இல்லை மேடம், நல்ல பொண்ணு வரன் வந்திருக்கு, அதனால் பண்ணிடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தாங்க பண்ணார். அந்த பொண்ணுக்கு 19 வயசுலேயே ப்ரெக்னென்சிங்க. அவளுக்கு ஒரே பொண்ணுன்றதால ஏகப்பட்ட நியூட்ரிஷன் கொடுத்து, அதுவும்
5 மாதத்துக்கு மேலே கொடுக்குற நியூட்ரிஷன் எல்லாமே குழந்தைக்கு தாங்க போகும். இதை நான் வார்ன் பண்ணேங்க அவங்களுக்கு. 5 மாதத்துக்கு மேலே நிறைய நியூட்ரிஷன் கொடுக்காதீங்க, அம்மாவுக்கு போகாது, கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு தான் போகும், குழந்தை அப்நார்மல் சைஸ் ஆகிடும், பெரிய வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேடம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி குழந்தை பெரிய சைஸில் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. 10 நாளைக்கு முன்னையே கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன்னு. அவளுக்கு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் எல்லாமே கொடுத்து நேச்சுரல் டெலிவரி வந்துடணும் அப்படின்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு போய் அப்போ தான் படுக்கிறேன். 1 மணி இருக்கும். நர்ஸ் கால் பண்ணி, மேடம் ரொம்ப இந்த பொண்ணு வலியில் துடிக்கிறா, பட்டு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுதுன்னாங்க. கிளினிக்கும் என்னுடைய வீட்டுக்கும் 3 டோர் தான் சார். உடனே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட். பார்த்தோம் 2 பேரும். சுச்சுவேஷன் வேறு வழியில் சிசரியன் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு அவர் அனஸ்தீசியா பார்த்துக்கிட்டாரு. நான் ஒரு 1 மணி நேரம் போராடி தான் குழந்தை எடுத்தோம். குழந்தை அவ்வளோ பெருசுங்க. 2 பேரையும் காப்பாற்றிட்டேன் சார். காப்பாற்றிட்டு 2.25 இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் பொண்ணு நல்ல தூக்கத்தில் இருக்கா, அந்த அனஸ்தீசியா இதில் இருக்கா. நான் வந்து வீட்டில் படுத்துட்டு காலையில் எழுந்து போவோன்ட்டு வந்து படுத்துட்டேன். படுத்து ஒரு 3:30 இருக்கும். ஃபோன் அடிக்குது கிளினிக்கில் இருந்து. ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு. உடனே கிளம்பி ஓடினேன். போனால் பயங்கரமான வலிப்பு வந்திருக்கு, என்ன காரணம்னு தெரியல. அந்த பொண்ணு 2 நிமிஷத்தில் இறந்துட்டா. அவ்வளோதான். ஒரே மணி நேரம் சார். எங்கேருந்து தான் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியாதுங்க. வந்து ஆசாசியாக உருவாக்கின ஹாஸ்பிட்டல் சார், 40 ரூமோடு அவ்வளவையும் அடித்து நொறுக்கி. அந்த பொண்ணோட அப்பா எனக்கு அவ்வளோ நெருக்கமான நண்பர் சார். ஆனால் எல்லாரும் குடி சார், ஜாதி கட்சி ஆளுங்க. உள்ளே பூந்து கிளினிக்கை ஃபுல்லாக உடச்சி ஆப்ரேஷன் தேட்டர்லெல்லாம் நாசம் பண்ணி கொளுத்தி விட்டு. இது லாஸ் போனால் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் சார். மேல் மாடியில் அப்பா சார். அப்பாவுக்கு 70 வயசு சார். உங்களுக்கு இந்த ஊரில் அவர் எவ்வளோ பெரிய டாக்டர்னு தெரியும் சார். அவர் அம்மா இறந்த அப்புறம் மேலேயே கிளினிக்கில் இருந்தார் சார், மேல் மாடியில். அங்கே போய் அவரை அடித்து ரைட் ஹேண்டை உடச்சி மல்டிபிள் ஃப்ராக்சர் சார். போய் பாருங்கள் சார் அப்பாவை. எலும்பெல்லாம் எடுத்துட்டு ஸ்டீல் ராடு வச்சு அவர் 1 வாரம் அழுதார் சார். நாம் என்னம்மா பாவம் பண்ண இந்த ஊருக்கு. நான் 37 வருஷம் மெடிக்கல் சர்வீஸ் பண்ணம்மா, நீ 20 வருஷம் பண்ணியிருக்கம்மா, எதுக்குமே பலன் இல்லாமல் போச்சேம்மா, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எங்கள் அப்பா கதறி அழுதார் சார். அப்புறம் ஒரு ஜாதி கட்சி தலைவர், ஒரு பெரிய தலைவர், அந்த கட்சி தலைவர் வந்து சமரசம் பேசி எங்களை 10 லட்சம் ரூபா காசு கொடுக்க வச்சார் சார். அப்போ தான் சார் எனக்கு அப்படின்னு ஆகிப்போச்சு. 20 வருஷம், ஒரு நாளைக்கு 5 டெலிவரின்னா எத்தனை அம்மா குழந்தை உயிரை காப்பாற்றிருக்கோம். நாம் என்னைக்கும் பணத்தை பெருசாக மதிக்காமல் தானே இருந்திருக்கோம். ஆனால் எதுக்குமே நன்றி இல்லாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணுனுடைய உயிர் உண்மையிலேயே ப்ரீஷியஸ். ஆனால் அதுக்கு டாக்டர் ஆகிய நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய தவறு அதில் இல்லை. ஹியூமன் எரரே கிடையாது, கடவுளுடைய சித்தம். அதுக்கு ஒரு டாக்டர் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கே வெறுத்து போச்சு சார். மொத்த மகப்பேறு மருத்துவமனையை மூடிட்டு இன்னைக்கு நானும் என் பொண்ணும் இந்த IVF சென்டர் வச்சுருக்கோம். ரிஸ்கே இல்லை சார். ஒரு டெலிவரி ஆச்சுன்னா 3-5 லட்சம். அது கேஸை பொறுத்து 7 லட்சம் 10 லட்சம் கூட போகலாம். நிம்மதியான வருமானம் சார். நீங்கள் கார்ப்பரேட் மயமாகி விட்ட மருத்துவத்துறைன்னு வீடியோ போட்டிங்களே, நான் அதை பார்த்தேன் சார்.
இப்போ சொல்லுங்க சார், என்ன மாதிரி டாக்டர்ஸை எடுத்துக்கங்க சார், இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க அப்படின்னாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதுக்கு என்ன பதில் சொல்றது? அன்புக்குரியவர்களே, வாழ்க வளமுடன்.